பிரியமானவர்களே, நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் இப்படியே வாசிக்கிறோம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் தியானிக்கிற இந்த 12ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியமான ஒரு ஆலோசனையை கொடுக்கிறது. பாருங்கள், அநேகர் இன்றைக்கு டிப்ரெஷன் சொல்லக்கூடிய மன அழுத்தத்துக்குள் போகிறதை பார்க்கிறோம். வேத வார்த்தையை வாசிக்கிற பொழுது பாருங்கள், மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். கவலைப்படுவதனாலே, தேவையற்ற காரியங்களை குறித்து கவலைப்படுவதனாலே, வேதனைப்படுவதனாலே அந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்தை ஒடுக்கி நம்மை டவுன் பண்ணுறது பாருங்கள், டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போகிறதை பார்க்கிறோம். ஆனால் நல் வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானித்து ஜெபித்து அந்த வார்த்தையை அசை போட்டு சொந்தமாக்கி அதன்படி நடக்கிற பொழுது அந்த வார்த்தைகள், நாம் பேசுகிற நல் வார்த்தைகள், இன்னும் நாம் கேட்கிற நல் வார்த்தைகள், அவைகள் நம்முடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது ஆங்கிலத்தில் அதை வாசிக்கிற பொழுது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, an anxious heart weighs a man down, but a kind word cheers him up. So anxious heart makes a man go down. ஆனால் a good word, a word of God, a good word, what happens? அது என்ன செய்கிறது? அந்த kind word, it cheers him up, மேலே கொண்டு போகிறது. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையிலே மன அழுத்தம், டிப்ரெஷனுக்குள்ளே போகிறது, ஒரு மாதிரி சோர்வாக இருக்கிறது, தனிமையாய் வாழ்வது, யாரோடு கூட உறவு இல்லாமல் எப்பொழுதுமே கவலையில் சோர்வில் மூழ்கி இருக்கிறது. என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா, அதுதான் தேவையற்ற கவலை, தேவையற்ற வேதனையான காரியங்கள், நினைவுகள். மாறாக கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைத்து ஒரு நாள் அந்த வார்த்தையை வாசித்து அந்த வார்த்தையை சொல்லுகிற வழியிலே நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிற பொழுது ஒன்று. ரெண்டாவது, நாம் மற்றவரோடு பேசுகிற பொழுது நல் வார்த்தைகளை, இரக்கத்தின் வார்த்தைகளை, தயவின் வார்த்தைகளை பேசுகிற பொழுது. மூன்றாவது, நம்மை சுற்றியில் உள்ள மக்கள் கூட நம்மை புண்படுத்தும்படி பேசாமல், நம் கோத்திரப்படுத்தி பேசாத மக்களோடு கூட நல்ல உறவை வைத்துக்கொண்டு அவர்கள் சொல்லுகிற அந்த நல் வார்த்தை நம்முடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிறது. நாட் ஓன்லி தட், நம்மை மகிழ்ச்சியாக்குவது மாத்திரம் இல்லாமல் இட் சியர்ஸ் ஹிம் அப் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தமிழிலே இருதயத்தை ஒடுக்கும், இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே அந்த மனுஷனை ஒடுக்கும், அந்த மனுஷனை உயர்த்தும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நல் வார்த்தையிலே கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் தான். தேவனுடைய வார்த்தையை தான் அன்றாடம் நாம் வாசிக்கிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், நடக்கிறவர்களாய் இருந்தோம் என்று சொன்னால், அப்படி நடக்கிற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து நம்மை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். இட் வில் லிஃப்ட் அவர் ஹார்ட், it will lift our mind, it will lift us. But தேவையில்லாத ஆன்சியஸான காரியங்கள் எல்லாம் they will bring us down. நமக்குள் மன அழுத்தத்தை கொடுத்து நம்மை ஒடுக்கி போட்டுவிடும். ஜாக்கிரதையாக இருப்போம், தியானிப்போம், ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளில் கேட்ட வார்த்தைகளை தொடர்ந்து நாங்கள் வாழ்நாளும் அசை போட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தாவே எங்கள் இருதயத்தில் உள்ள கவலை எங்கள் இருதயத்தை ஒடுக்காதபடி, தேவையற்ற கவலைகளும் தேவையற்ற எண்ணங்களும் ஆண்டவரே எங்களை கீழே தள்ளாதபடி, நல் வார்த்தைகளை கேட்கிறவர்களாக, பேசுகிறவர்களாக, வாசித்து தியானிக்கிறவர்களாக நாங்கள் நடந்து எங்களுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாட் ஓன்லி தட், எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை உயர்த்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் சொல்லுகிற நல் வார்த்தை மாத்திரமில்லை, நாங்கள் கேட்ட நல் வார்த்தை மாத்திரமில்லை, நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானித்து கடைபிடித்து நடக்கிற தேவனுடைய வார்த்தை எங்களை ஆண்டவரே மகிழ்ச்சியாக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம், உயர்த்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.